வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கேள்விக்குரிய ஆன்சர் என்னன்னு சொன்னா, பொதுவாக மனிதன் உடம்புல வளரக்கூடிய முடிகளை பொறுத்த மட்டும் அதுக்கு 3 வகையான சட்டங்கள், அதாவது 3 வகையான முடிகளை வைத்து தனித்தனியான சட்டங்கள் இருக்குது. அதில் முதலாவது வகையான முடிகளை பொறுத்த மட்டும் அது கட்டாயம் அகற்றப்பட வேண்டிய முடிகள். உதாரணமாக மறைவிடத்திலே வளரக்கூடிய முடிகள், அக்குலு கீழால் வளரக்கூடிய முடிகள், இப்படியான முடிகள் அகற்றப்பட வேண்டிய முடிகள். இந்த முடிகளை அகற்றுமாறு மார்க்கம் எங்களுக்கு சொல்லியிருக்குது. அதுக்குரிய கால எல்லையாக 40 நாட்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் ஒன்றில் வலிப்பதன் மூலம் அல்லது பிடுங்குவதன் மூலமாக அந்த முடிகள் அகற்றப்பட வேண்டும். இரண்டாவது வகையான முடி என்னன்னு சொன்னால் அகற்றக்கூடாது என்று சொல்லப்பட்ட முடிகள், மாற்றமாக வளர்க்குமாறு சொன்ன முடிகள் இரண்டாவது வகையான முடிகள். இந்த முடிக்கு உதாரணமாக தாடியை சொல்லலாம். தாடியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்க்க சொல்லியிருக்கிறாங்க. முஷ்ரிக்குகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்று கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு தாடியை வளர விடுங்கள் என்று சொல்லி நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த வகையான முடியை பொறுத்த மட்டும் அதை அகற்றுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அதை வளர்க்கணும். மூன்றாவது வகையான முடியை பொறுத்த மட்டும் அது விடயத்தில் மார்க்கம் அகற்றுங்க என்று சொல்லவும் இல்லை, அல்லது வளர விடுங்க என்று சொல்லவும் இல்லை. அப்படியான முடி அதுதான் பொதுவாக மனித உடம்புல வரக்கூடிய கைகளில், கால்களில், வயிற்றில் வளரக்கூடிய இப்படியான முடிகள். இந்த முடிகளை பொறுத்த மட்டும் அதனுடைய சட்டம் என்னன்னு சொன்னால், மார்க்கம் அது விஷயத்தில் எங்களுக்கு அதாவது அந்த சட்டத்தை சொல்லாமல் விட்டிருக்குது. அப்போ இது விடயத்தில் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டாம், அந்த முடியல் பொறுத்த மட்டும் அதை நாங்கள் வைத்து கொண்டாலும் பரவாயில்லை, அகற்றினாலும் பரவாயில்லை. ஆனாலும் இது விடயத்தில் ஒரு நடுநிலையான ஒரு கருத்து என்ன, பொதுவாக உலமாக்கள் சிலர்கள் ஹராம்ன்றாங்க அதை அகற்றுறது, சிலர்கள் மக்ரூஹ்ன்றாங்க, அப்படி ஒவ்வொரு வகையான சட்டங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நடுநிலைமையான ஒரு கருத்து என்னென்னா, அதால் எந்தவித தீங்கு என்று சொல்றதை விட எந்தவித இடையூறும் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அதை அடுப்பாட்டில் விட்டு விடலாம். அப்படி ஏதாவது இடையூறு இருக்குமென்னு சொன்னால், அல்லது வளர்ந்திருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த உறுப்புக்கு ஒரு அசிங்கத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்குமெண்டா அதை அகற்றி கொள்ளலாம். ஆனால் பொதுவாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு படைப்பையும் வீணாக படைச்சதில்லை. இதன் அடிப்படை மார்க்கத்தில் அடிப்படை. அந்த அடிப்படையில் ஒரு இடத்துல முடி கூடுதலாக வளரும்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு நலவு உண்டு அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். அது எங்களுக்கு விளங்காது. எங்களோட பார்வைக்கு வேணும்னு சொன்னால் அது ஒரு அசிங்கமாக அல்லது அதிகமான உண்டாக அப்படியெல்லாம் எங்களுக்கு தோணலாம். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அதில் ஒரு நலவுண்டை வச்சிருப்பான், அது எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். பிறகு ஒரு சந்தர்ப்பத்துகளில் அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் வருகிற நேரத்தில் நாங்கள் அந்த நலவை அறிஞ்சு கொள்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா வலிங்க அல்லது வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் உள்ள இந்த முடியை பொறுத்த மட்டும் அதால் ஏதாவது இடையூறுக்கு நாங்கள் முகம் கொடுப்போம்னு சொன்னால் அதை தாராளமாக வலித்து கொள்ளலாம். அப்படி இடையூறு எதுவும் இல்லைன்றதா அதை அப்படியே விட்டு விடுவதுதான் நன்று. இதன் முடிகள் தொடர்பான சட்டமாக இருக்குது. இந்த விஷயத்தை அந்த குறிப்பிட்ட சகோதரருக்கு நீங்கள் அனுப்பிடுங்க. எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் நல்ல அனுப்பானே. அஸ்ஸலாமு அலைக்கும்.